இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே நல் வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட். அவருடைய குரல் வழியை கேட்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தானே தூய ஆவியில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். திருப்பாடல் 111 இரண்டாவது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். திருப்பாடல் 111 இரண்டாவது வசனத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். அனைவர் பாருங்க, அவற்றில் இன்பம் காண்பவர், அவற்றில் இன்பம் காண்பவர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஒரு பொருளை நாம் சுவைத்து பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் தெரிகிறது அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் அதன் மேல் பிரியம் வைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது சுவைத்தவர்கள் பிரிய வைக்கிறார்கள். பார்க்கணும், அந்த வசனத்தினுடைய அதிகாரத்தின் தலைப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவரை போற்றுதல் சொல்லுகிற கருத்தில் கொண்டு போய்கின்றிருக்கிறார். வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை அனுபவித்து கடந்து வருகின்ற நிலையை தான் அவரை சுவைத்து நிற்கும். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்பவர். அவர் பெரியவர், நல்லவர், அற்புதர், அதிசயமானவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்து போகிறேன் என்றால் அவரை விட்டு நான் பிரியவே மாட்டேன், அவரை விட்டு விலகி போகவே மாட்டேன். இல்லைங்களா? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரில் ருசித்து அவருடைய பேன்ப காரியங்களை ருசித்து கடந்து செயல்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வசன வார்த்தைகளோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார். மகனே மகளே என்று என்னை சுவைத்து பார், நான் எவ்வளவு நல்லவர் என்று அறிந்து கொள் என்று, எவ்வளவு வல்லவர் என்று அறிந்து கொள், எவ்வளவு அன்பானவர் இரக்கமுள்ளவர் என்று அறிந்து கொள், என்னை விட்டு பிரிந்து போகாதே என்று நிலைத்தான் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவோம், அவருடைய இன்பத்திலே கடந்து செயல்படுவோம். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு பாடல் கூட இருக்கும். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து கொள்ளும்போது நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஏன் நான் சுவைத்திருக்கிறேன் ஆண்டவரை, நீ நல்லவர் வல்லவர் அற்புதர் என்று சுவைத்திருக்கிறேன் என்று. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆம் ஆண்டவரே, அப்படியே நீ நடப்பிக்க வேணுமாய், தொடர்ந்து நம்முடைய வழி செயல்பாடு நடக்க வேணுமாய் தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.